ஆன்மீக நண்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள் பல. முன்பு வெளியிட்ட 2 காணொளிகளை தொடர்ந்து இப்பொழுது இந்த பரசிவ வணக்கத்தில் வருகின்ற 2வது பாட்டினுடைய பொருளை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப விளைகிறேன். அந்த பாட்டு என்னன்னா, திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருசிற்றம்பலத்தே திருகுத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்து. ராமலிங்க பெருமான் அந்த பரசிவ வணக்கம் அதில் முதல் பாட்டுக்கு பிறகு 2வது பாட்டை இதை சொல்கிறார். இதனுடைய பொருள் நான் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லி தான் இப்போ இந்த காணொளியில் நான் போடுறேன். என்னன்னா, நன்மை நல்லது தருகின்ற சிவயோகத்தினால விளைகின்ற சித்தியெல்லாம் மேன்மை பெறகும், அந்த சிவஞானத்தினால் உண்டாகின்ற பெருநிலையில் பெறுகின்ற சிவ அனுபவம் பெறவும், அகன்ற வீதிகளை உடைய தில்லை நகரத்தில் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்தில் கூத்தாடி அருளுகின்ற ஞான ஒளி நிகழும் திருவிளக்காகிய பரம்பொருளே சிவமே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு உடல் உயிர் உணர்வுலாம் தேவையில்ல, அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, உயிர் விளங்க உடல் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க. இந்த மக்கட்கு உடல் உயிர் உணர்வு அதெல்லாம் பெருகுவதற்காக, உலகு உயிர்கள் யாவும் விளக்கம் உறுவதற்காக தனது திருவருளை தருகின்ற மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விளங்க, அந்த திருவருளை தருகின்ற தாயாகும் ஞானமனம் கமிழ்கின்ற கூந்தலை உடைய மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருவால் விளங்க, ஞானமனம் கமிழும் கூந்தலை உடைய சிவகாமவள்ளி தன்னுடைய திருமேனியில் ஒரு பாகமாக கூறாக மகிழ்வுடன் அமர்ந்து அருள, ஒளிர்கின்ற மணி இழைத்த அம்பலத்திலே காட்சி தந்தருள்கின்ற சிவக்கொழுந்தாகிய பெருமானே, உங்களை மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க, திரு அப்படின்னா மங்கள மொழின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட சொல்லுவாங்க, சிவன் உரையும் ஊர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திரு ஆனைக்கோவில், திரு அரங்கம், அப்புறம் திரு ஆரூர், திருச்சிராப்பள்ளி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, திரு அப்படின்னாக்க இறைவன் உரைகின்ற ஊர் அப்படின்னு அர்த்தம். அதை தான் அவர் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோக முயற்சியெல்லாம் சொல்லுவாங்களே, இப்போ யோகமெல்லாம் சொல்லுவாங்க, அதில் சித்திகள் நிறைய இருக்குது. அந்த யோக முயற்சியினால் கிடைக்கின்ற சித்திகள்லாம் அடக்கிறதுக்காக சிவயோக சித்தியெல்லாம் விளங்க அப்படின்னு சொல்கிறார். சித்திகள்னால் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அதை பின்னாடி நீங்கள் 6ஆம் திருமுறை போனீங்கன்னா அதில் எல்லாமே சொல்லுவார் ரமணிக பெருமான். அந்த சித்திகள் என்னன்னா, அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமித்துவம், ஈசத்துவம், வசித்துவம், காமரூபம். இதன் விரிவு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா
பெருந்திரட்டுங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் போனீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த சித்திகள் எல்லாமே திருமூலர் எல்லாமே பெற்றிருந்தார்னு சொல்லுவாங்க. இதுதான் சித்திகள். இதெல்லாம் யோக நெறியில் வரும். இந்த யோக நெறியை விட்டுட்டு பக்தி நெறியை மேற்கொண்டு இந்த பரம்பொருளை பெறுகின்ற நிலைக்கு என்னன்னா சிவஞான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவஞான நிலை, இதன் மூலம் பெறுவது சிவ ஆனந்தம். அதனால் அந்த ஞான நிலையிலேருந்து பெறுகின்ற சிவ ஆனந்தம். அதுக்கு இன்னொன்று கூட சொல்லுவாங்க, சிவ அனுபவம்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து அப்படி இவங்க என்ன சொல்கிறாரு, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருத்தில்லை சிற்றம்பலத்து, திருவிளங்கு திருத்தில்லை சிற்றம்பலத்தேன்னா அகலமான மாட வீதிகளை உடையதாக அப்படின்னு அர்த்தம். அகலமான மாட வீதிகளை உடையதாங்கிறதுக்கு தான் திருவிளங்கு திருத்தில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊருக்கு திரு அப்படின்னு ஒரு சிறப்பு கொடுக்கறது என்னன்னா அந்த அம்பலம், அதுக்கு தான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் திருக்கூத்து விளங்க அப்படின்பார். திருக்கூத்து அங்கே அந்த அம்பலத்தில் திருக்கூத்து ஆடுவதினாலே திருக்கூத்துன்னு சொல்கிறார். அது ஞான நாடகம், ஊன நாடகம் அப்படின்னு 2 வகையான திருக்கூத்து அவர் ஆடுவார். அது அப்புறம் பேசுவோம். இந்த திருக்கூத்து விளங்க, இதனால் பார்க்குறவங்க, அந்த திருக்கூத்து விளங்கிறத பார்க்குறவங்க கண்ணும் மனசு அறிவு ஞான விளக்கம் பெறுவதினாலே சிறந்த திருவிளக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா உயிருக்கு என்ன சொல்கிறாரு, உயிருக்கு இந்த இந்த உடம்பு கொடுக்குறாரா இல்லையா, இந்த உயிருக்கு, அதாவது இந்த உயிருக்கு இடம் எதுக்கு உயிருக்கு இடம் வேணும், அந்த உருவம், இந்த உருவம் வேணும், இந்த உடம்பு வேணுமா இல்லையா, உடம்பு வேணும், உணர்வு வேணும், இதெல்லாம் இல்லையா வேணும் இல்லை, அதுதான் அதாவது உயிருக்கு இந்த உருவம், உணர்வுக்கு இடம், இந்த உயிர். ஆதலால் உருவிளங்க உயிர் விளங்க, உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த உயிர் தொகைகள் எல்லாம் இருக்குங்களா, அந்த பிண்டங்கள் எல்லாம் அது உய்தி பெறுவதற்காக வாழும் இடம் என்ன, அது உலகம் தானே, அதனால் உலகமெல்லாம் விளங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உயிருக்கு உலகம், உடல், போகப் பொருள்கள் இதெல்லாம் திருவருள் அதுதான் கொடுக்குது. அதனால தான் அருள் உதவும் பெருந்தாயாம் சிவகாம வள்ளி அப்படின்னு சொல்கிறார். வள்ளின்னா என்ன, அவர் பெருமானுடைய பொண்டாட்டின்னு தான் சொல்கிறாங்க, சிவகாம வள்ளின்னு. தில்லையில் அம்பிகைக்கு பேர் சிவகாம வள்ளி. இந்த 2 பேரும் தில்லை அம்பலத்தில் காட்சி கொடுக்கறதுனால வள்ளி ஒருபால் விளங்க பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பாட்டோடைய கருத்து என்னன்னா மறுபடியும் சொல்கிறேன். திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்குத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்க உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவும் பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. பாட்டுடைய பொருள் நான் சொல்லிட்டேன், நிறைவு செய்கிறேன். வணக்கம்.